பகைவனுக்கு அருள்வாய். தமக்கு தீங்கு செய்தாரை தண்டிக்கும் முறையாவது, தீமை செய்தவர் வெட்கப்படும் அளவுக்கு நன்மையை செய்வதுடன் அவர் செய்த தீமையையும் தாம் செய்த நன்மையையும் மறந்து விடுதலாகும். பிறர் செய்த தீமையை நினைப்பதால் பகைமை உணர்வும், தாம் செய்த நன்மையை நினைப்பதால் தன் முனைப்பும் துளிர்க்கும். அதனால் மறந்து விடுக என்றார். உளவியல் அடிப்படையில் ஒருவரை திருத்த உடன்பாட்டு முறையிலே அணுகுதல் வேண்டும். பழிவாங்கும் உணர்வில் நின்ற ஒருவனை ஒருத்தல் நாண என்று சொற்களின் வழி பழி வாங்குதலுக்கு உடன்பட்டு நிற்பார் போல காட்டி அவன் வெகுளியை தனிய வைத்து பின் நன்னயம் செய்யும் நெறியில் ஆற்றுப்படுத்தும் நிலையில் இக்குறள் அமைந்திருப்பதை காணலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். பகைவனுக்கும் அருள்வாய் என்கிறார் பாரதி. பகை நடுவினில் பரமன் வாழ்கிறான் என்கிறார் பாரதி. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியிற் கண்டோமே நன்னெஞ்சே பூமியிற் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் நன்னெஞ்சே. வேதாத்திரியத்தில் பகைவர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தும் பயிற்சி வழங்கப்படுகிறது. வாழ்க வாழ்கவென் வாழ்க்கை துணைவர், வாழ்க வாழ்கவென் குழந்தைகள் எல்லாம், வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்கவென் நண்பர்கள் அனைவரும், வாழ்க வாழ்கவென் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமொடு திருந்தி, வாழ்க இவ்வுலகில் வாழ்க மக்களெல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க, வாழ்க அறநெறி வாழ்க மெய்ஞானம். நமக்கு தீமை செய்தவர்களையும் ஏன் வாழ்த்த வேண்டும்? வாழ்த்தும் போது தெய்வீக நிலையில் அமைதி நிலையில் இருந்து கொண்டு வாழ்த்த வேண்டும். இந்த முறையில் வாழ்த்தின் மூலம் உலகத்தையே மாற்றி அமைத்து விடலாம். நமக்கு தீமை செய்தவரையும் ஏன் வாழ்த்த வேண்டும் என்றால், அவர் அறியாமையினாலேதான் அவ்வாறு செய்தார். நம்முடைய கர்ம சுமையின் விளைவு அவரை தீமை செய்ய இயக்கியது. எனவே அவர் செய்தார். அவருக்கு உள்ளாக இயங்கிக் கொண்டிருப்பதும் எல்லாம் வல்ல முழு முதற் பொருளே. எனவே அவரை மனதார வாழ்த்தி எனது தீய பதிவு ஒன்றை அகற்ற உதவிய அவருக்கு நன்றியும் செலுத்துவேன் என்ற தத்துவ விளக்கம் நம் செயலுக்கு வந்து இயல்பாகி விட்டதென்றால் நாம் ஆன்மீக பாதையில் திடமாக முன்னேறி செல்கிறோம் என்பதற்கு அதுவே அறிகுறி ஆகும். வாழ்க பகைவர்கள் எதிரிகள் என்று வாழ்த்த என்ன நிகழும் தெரியுமா? வாழ்த்து எல்லா மந்திரங்கட்கும் மேலான திருமந்திரமாகும். ஒருவரை நாம் வாழ்த்தும் போது அந்த உயிருக்கும் நம் உயிருக்கும் ஒரு உயிர் தொடர்பு, சங்கிலி தொடர்பு ஏற்பட்டு வாழ்த்து அதன் மூலம் பாய்ந்து வேலை செய்யும். ஒருவரை நாம் வாழ்த்தும் தகுதியை பெறுகிறோம். அந்த அளவுக்கு நமது பெருந்தன்மை தானே வளர்ச்சி அடைகிறது. இந்த வாழ்த்து பேரறிவில் பதிவாகி அதன் மூலம் அடிமனதிற்கும் பரவி நாளாக நாளாக நட்புணர்ச்சி வளர உதவும். வெறுப்புணர்ச்சி தானே மறைந்துவிடும். வாழ்க வளமுடன் என்ற மந்திரத்திற்கு வலு அதிகம். தவம் செய்து முடிக்கும் போது சொல்லும் வாழ்த்துக்கு இன்னும் வலிமை கூடுகிறது. உதாரணமாக, ஒரு வில்லில் அம்பு எய்வதற்கு எவ்வளவு தூரம் நாணை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம் கூடும். அதுபோன்று மனம் எவ்வளவு அமைதி நிலையிலிருந்து வாழ்த்துகிறதோ அந்த வேகத்தில் அந்த வாழ்த்து செயலுக்கு வரும். வாழ்த்து என்பது வெறும் சொல் மட்டுமல்ல, அது ஒரு ஜீவகாந்த அலை. இந்த அலைக்கு 5 வகையான இயக்கங்கள் உள்ளன. 1 மோதுதல், கிளாஸ். 2 பிரதிபலித்தல், ரிஃப்ளெக்ஷன். 3 சிதறுதல், ரிஃப்ராக்ஷன். 4 ஊடுருவுதல், பெனட்ரேஷன். 5 இரண்டிற்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல், இன்டராக்ஷன். ஒருவர் மற்றவரை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து இருவருக்கிடையே இந்த வகையான அலையினை எழுப்பிவிடும். அவர் உங்களை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவரது உயிரிலிருந்து நன்மையான அலை வீசிக்கொண்டே இருக்கும். சமுத்திரத்தின் மத்தியில் தோன்றும் அலை கரையை தொடுவது போல் வாழ்த்துபவரிடம் சென்று மீளும். வாழ்த்தும் போது நாம் அன்பையும் நல்லெண்ணங்களையும் விதைத்தால் நாம் வாழ்த்தியவரிடம் அதனை கொண்டு சேர்க்கும் வாழ்த்து அவை. அதனை மீள கொண்டு வருகையில் அதனை மேலும் விரிவாக்கி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.
இதனால் நமது பகைவர்களும் நமக்கு தீமை செய்தவர்களும் மனம் மாறி நம்முடன் இணக்கமாக இருப்பார்கள். ஒற்றுமையின்றி பிணங்கி நிற்கும் ஒரு மகனை தந்தை தினசரி வாழ்த்தி கொண்டே இருப்பாரானால் இருவருக்கும் இடையேயுள்ள உயிர் தொடர்பு மூலம் அவ்வாழ்த்து பரவி மகனுடைய மூளையில் பதிந்து அவனை சிறுக சிறுக திருத்தி தகப்பன் விருப்பப்படி நடக்கும்படி செய்துவிடும். கணவன் மனைவி இடையேயும் இப்படித்தான். இது நான் அனுபவமாக பல குடும்பங்களில் கண்ட உண்மையாகும். வாழ்த்தின் மூலம் தேவையான நன்மைகளும் கிட்டும். ஆதலால் தான் கடவுளை கூட வாழ்த்தும் பக்தர்களையும் பக்தி பாடல்களையும் நாம் பார்க்கிறோம். கடவுளை வாழ்த்துவதன் மூலம் எல்லோரையும் வாழ்த்தும் நற்பழக்கத்தை மனிதன் ஏற்படுத்தி கொண்டான். இதனால் மனவளம் பெருகுவது நிச்சயம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பயன் பெறுவோம். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் எண்ணம், எண்ணங்கள் எங்குமே பாயும். எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்பொழுதும் நன்மையை விளைவிக்க நாட்டமாயிரு. வாழ்க வளமுடன். ஓம். தொடரும்.